ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 121வது ശ്ലോകം. 601வது നാമത്തിലേന്ത് 606வது നാമം വരയ്ക്കുമാണ് 6 നാമങ്ങളാക്കും ഇതിൽ ഉള്ളത്. ധരാന്ധോളിത ദീർഘാക്ഷി ധരഹാസോജ്വലന്മുഖി ഗുരുമൂർത്തിർഗുണനിധേർഗോമാതാ குஹஜன்மபூ. பக்தர்களோடு பயத்தை இல்லாம பண்ணற லலிதாம்பிகை. ரொம்ப மெதுவா அசையற நல்ல நீளமான கண்கள் இருக்கிற தேவி. கொஞ்சம் பெடர்ந்த உதடுகளில எப்பவுமே புன்னகையோடு கூடியிருக்கிற தேவி. குரு ரூபிணியா இருக்கிற தேவி. சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு கண்ட்ரோலரா இருக்கிற தேவி. சத்குணம் ரஜோகுணம் தமோ குணம் இது மேல எல்லாம் தேவி இருக்கா. காமதேனுவாயிட்டு இருக்கிறவளாக்கும் தேவி. ஆகிரகிக்கிற எல்லா ஆகிரகங்களையும் பக்தர்களுக்கு நடத்தி கொடுக்கிறா. அஜ்ஞானிகளான மனுஷாளுக்கு வாத்சல்யத்தோடு கூடின அம்மாவாயிட்டு இருக்கா தேவி. குஹனோடு அம்மாவும் லலிதாம்பிகையேதான். குஹன் ஜனனா பகவான் ஸ்ரீ முருகன். ഇത്രയെല്ലാം വിശേഷണങ്ങളെയാക്കും இந்த 121வது ശ്ലോകം വഴിയാ വാഗ്ദേവികൾ സ്തുതിക്കറ. ധര ആന്തോളിത ദീർഘ അക്ഷി ഇത്രയും പദങ്ങൾ കൂടിച്ചേർന്നാക്കും இந்த നാമം. ധരാന്തോളിത ദീർഘാക്ഷി ധര ആന്തോളിത ധരാന്തോളിത ദീർഘ അക്ഷി ദീർഘാക്ഷി കൂട്ടിച്ചേർത്തി ചലർത്തെ ധരാന്തോളിത ദീർഘാക്ഷി. ധര ഹാസ ഉജ്വലന്മുഖി ധരഹാസോജ്വലന്മുഖി குருமூர்த்தி. குருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு விசர்க்கம் இருக்கிறதுனால அங்க விசர்க்கத்தை விடணும். அந்த நாமத்துக்கு அப்புறமா அங்க நீட்டக்கூடாது. குருமூர்த்தி. அடுத்தது குணநிதி. குணநிதி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. அதுக்கப்புறம் கோமாதா. 603லேந்து 605 வரைக்கும் இருக்கிற 3 நாமங்களை கனெக்ட் பண்ணிண்டாக்கும் இங்க வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. குருமூர்த்தி குணநிதி கோமாதா. அதை கனெக்ட் பண்றதுக்கு அங்க விசர்க்கம் வர இடத்துல அப்படிங்கிற சப்தம் சேர்க்கப்படுறது. குருமூர்த்திர் குணநிதிர் கோமாதா. குஹஜன்மபூஹு இதாக்கும் அடுத்த நாமம். அங்கேயும் விசர்க்கம் இருக்கிறதுனால பூஹு அங்க நீட்டப்படுறதில்லை. குஹஜன்மபூ அப்படின்னு நீட்டப்படுறதில்லை. அங்க விசர்க்கத்தை விட்டுண்டாக்கும் சொல்லணும். குஹஜன்மபூஹு. 601வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ധരാന്തോളിത ദീർഘാക്ഷി. தரம் சொன்னா சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை எடுத்து பார்க்குறோம். கொஞ்சம் ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியாயிட்டு
ஆந்தோளித அப்படின்னா அசையற, சாஞ்சாடற. தீர்க்க அச்சி, நல்ல நீளமான கண்கள் இருக்கிறவளே அப்படின்னாக்கும் வாக்தேவிகள் இங்க கூப்பிடுறா. ஆந்தோளிதா அப்படின்னா சலனம், ஆந்தோளிகா அப்படின்னா ஊஞ்சால் அப்படின்னு அர்த்தம். அப்புறக்கும் இப்புறக்கும் சாஞ்சாடற ஊஞ்சால் மாதிரி தேவியோட கண்கள் இப்படி மெல்ல மெல்ல அப்புறக்கும் இப்புறக்கும் அசையறது. பயத்தை ஓட வைக்கிற நீளமான கண்கள் இருக்கிறவளே. தரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கம்மி அப்படின்னு பார்த்தோம். தர ஆந்தோளித தீர்க்க அச்சி. நாமங்களுக்குள்ள என்னெல்லாம் பதம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு நாமங்களுக்கு நடுவுல பதங்களை பிரிக்காதைக்காக்கும் நாமங்களை பார்க்கிறோம். தராந்தோளித தீர்காட்சி அப்படிங்கிறதாக்கும் நாமம். கொஞ்சமா ஆந்தோளிதம் அசைஞ்சின்றிருக்கிற, தீர்க்கம் நல்ல நீட்டமான அச்சி கண்களோடு கூடினவளாக்கும் லலிதாம்பிகை. பிரபஞ்சத்தில முழுவன் விஷயங்களையும் தேவி பார்க்கறான். அதனால தேவியோடு நல்ல நீட்டமான அசைஞ்சின்றிருக்கிற கண்கள் அதுக்காயிட்டு தேவி உபயோகிக்கிறான். பிரபஞ்சத்தில இருக்கிற விஷயங்களை உள்ள கொண்டு வரத்துக்கு இந்த கண்கள் ஹெல்ப் பண்றது. உயிரினங்களை பரஸ்பரம் கூட்டி சேர்க்கிறதுக்கும் பரஸ்பரம் நகர்த்தி விடுறதுக்கும் இந்த கண்களுக்கு பவர் இருக்கு. பிரபஞ்ச நாயிகையா இருக்கிற தேவி பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் தன்னோடு நீளமான அசையற கண்களால பார்க்கறா. தேவியோடு கடக்கண் பார்வை அப்படிங்கிறது கடாட்சம். 602வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. 601வது நாமத்துல பார்த்த மாதிரியே இங்கேயும் ஸ்டார்டிங்ல தரா அப்படிங்கிற பதத்தோடு கூடி ஆரம்பிக்கிறது. தர ஹாச உஜ்வலன்முகி, தரஹாசோஜ்வலன்முகி. ரொம்ப ரொம்ப சன்னமாயிருக்கிற புன்னகையால ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிறவள். தரஹாசம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கிற புன்னகை. உஜ்வலன் முகி அப்படின்னா ஜொலிக்கிற முகம். மிருது புன்னகையால ஜொலிக்கிற முகத்தோடு கூடி இருக்கிற ஜெகதம்பிகை. புன்னகை அப்படிங்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறது. ரொம்ப ரொம்ப சன்னமான புன்னகை துக்கிக்கிறவாளோட மனசுல ஒரு சுபமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. மன திருப்தி ഉണ്ടാകർത്തയാക്കും മുഖത്തിലെ പുന്നകை ഉണ്ടാகிறது. ஆத்மநம்பிக்கை அப்படிங்கிறது அதனோட ரெஃப்ளெக்ஷன் ஆயிட்டாக்கும் இந்த புன்னகை. தரஹாசம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பயம் உண்டாக்குற அட்டாட்டஹாசம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. துஷ்டர்களான அசுரர்களை யுத்தம் செஞ்சு தோக்கடிக்கிற டைம்ல தேவி அட்டாட்டஹாசம் முழக்குவர்.
அட்டாட்டஹாசம் முழக்கிண்டு உஜ்வல தேஜஸோடு கூடிட்டு தேவி அந்த யுத்த களத்துல அசுரர்கள் கிட்ட யுத்தம் பண்ணுவள். மெல்ல புன்னகை பண்ணற தேவி அப்படின்னு அட்டாட்டஹாசம் பண்ற தேவி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. 603வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் குருமூர்த்திஹி. வது நாமம் 4 அக்ஷரங்களோடு கூடின நாமம் குணநிதிஹி. 605வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் கோமாதா. 603, 604, 605 നാമങ്ങളെ കൂട്ടിച്ചേർത്തി വാഗ്ദേവികൾ ദേവിയെ സ്തുതിக்கிறதையாக்கும் നമ്മൾ பார்க்கிறோம். குருமூர்த்தேர் குணநிதேர் கோமாதா அப்படிங்கிறது ஒற்ற நாமமாக்கும். அதுல 603வது நாமம் பார்க்கிறோம். குருமூர்த்திஹி. குருமூர்த்தி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க விசர்க்கம். அத அடுத்த நாமத்தோடு கூடி கனெக்ட் பண்றதுக்கு அங்க ஒரு இர் அப்படிங்கிற சப்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. குருமூர்த்திர் குணநிதிர் கோமாதா. നമ്മൾ பார்க்கிறது 603வது நாமம் குருமூர்த்திஹி. பிரபஞ்ச குருவாயிட்டு இருக்கிறவள். குரு ரூபத்தில தேவியை தியானிக்கணும். குரு அப்படிங்கிற வாக்கோடு அர்த்தம் குரு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. கு சப்தஸ்த்வந்தகாரஸ்யாத் ரு சப்தஸ்தன்னிரோதகஹ அந்தகார நிரோதித்வாத் குருரிப்யபிதீயதே. கு அப்படிங்கிற சப்தம் அந்தகாரத்தை குறிக்கிறது, இருட்டை குறிக்கிறது, அஜ்ஞானத்தை குறிக்கிறது. ரு அப்படிங்கிற சப்தம் இல்லாம பண்ணுறது அப்படிங்கிறத குறிக்கிறது. அதானது இருட்டை இல்லாம பண்றது, அந்தகாரத்தை இல்லாம பண்றது, அஜ்ஞானத்தை இல்லாம பண்றது. அஜ்ஞானம் அப்படிங்கிற அந்தகாரத்தை இல்லாம பண்றது அதாக்கும் குரு. அப்படி அஜ்ஞானத்தை இல்லாம பண்றவராக்கும் குரு. சிஷ்யனோடு எல்லாவித அஜ்ஞானங்களையும் இல்லாம பண்றவர் குரு. வித்யாகாரிணியாய் இருக்கிற சரஸ்வதி தேவி தேவி உபாசகர்களோடு அஜ்ஞானத்தை இல்லாம பண்றா. அஜ்ஞானத்தை இல்லாம பண்ணுற தேவி குருமூர்த்தியே தான். அறிவோடு முதல் அக்ஷரம் சரஸ்வதி தேவிய குருவாயிட்டு சங்கல்பிச்சு பிரார்த்திக்கப்படுறது. பக்தர்களை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாயிட்டு மாத்துறதுக்கு. சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரமத்துக்கு கொண்டு போய் செல்றதுக்கு சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாயிட்டு பக்தர்களை மாத்துறதுக்கு குருமூர்த்தியான பராசக்திக்கு சாதிக்கிறது. குணங்களுக்கு அப்பாற்பட்டவளாக்கும் தேவி பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களோடு குரு ஆதிபராசக்தியேதான் அப்படின்னு தேவி பாகவதத்துல சொல்லப்படுறது. 604வது நாமம் குணநிதிஹி. சர்வ சத்குணங்களுக்கும் ஸ்தானமாய் இருக்கிறவள். குணங்களோடு ட்ரெஷரர் ஆயிட்டு இருக்கிறவள் ஜெகதம்பிகை. சத்குண ரஜோகுண தமோ குணங்களை ஆக்கும் இங்க குணங்கள் அப்படின்னு சொல்றது. பிரபஞ்ச நாயிகையான தேவி சத்குண ரஜோகுண தமோ குணங்களில் வசிக்கிறார்.
பிரபஞ்சத்தை சகுண பிரம்மம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. எல்லா குணங்களும் கூடி சேர்ந்ததாக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமும். திரிபுடி ஆயிட்டு இருக்கிறது தேவியாக்கும். மூணு 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 இப்படின்னு இருக்கிறது எல்லாம் தேவியாக்கும். தர்மசாஸ்திரங்களில ஒரு ஞானிக்கு உண்டாக வேண்டின அஷ்டகுணங்களை சொல்லப்படுறது. தயா, க்ஷமா, அனசூயா, சுஜித்வம், அனாயாசம். அதே மாதிரி மனசுக்கு சாஞ்சல்யமில்லாத அவஸ்தை, மங்களம், அத்தியாகிரகமில்லாத அவஸ்தை. இதெல்லாமாக்கும் 8 குணங்கள். இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவா கிட்ட தேவிக்கு ரொம்ப பிரியம். குணம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பாசம், கயறு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. ஆக்ரகங்களாக்கும் பந்தன காரணம். சர்வ ஆக்ரகங்களும் மகாமாயான தேவியில இன்க்ளூடாயிருக்கு. அதனால தேவிய குணநிதி அப்படின்னு ஸ்துதிக்கப்படுறது. குணநிதிஹி. 605வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமம் கோமாதா. காமதேனுவாயிட்டு இருக்கிறவள், மாடுகளோடெல்லாம் தாய். காமதேனுவ மாதிரி எல்லா ஆக்ரகங்களும் பக்தர்களுக்கு சாதிச்சு கொடுக்கிறவள். அஜ்ஞானம் இருக்கிறவாளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவள். கோ அப்படிங்கிற பதத்தோடு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. வாக்கு, புத்தி, சொர்க்கம், மின்னல், சந்திரன், பூமி, திக்கு, இதனோடதெல்லாம் மாதாவாயிட்டு இருக்கிறவள் கோமாதா. சர்வ அபீஷ்டங்களும் சாதிச்சு தரவள். தேவி பாகவதத்துல 9ம் ஸ்கந்தத்துல காமதேனுவோடு உத்பவத்தை சொல்லப்படுறது. விருந்தாவனத்துல ராதையோடு கூடிட்டு இருக்கிற டைம்ல பகவானோடு இடது பக்க சரீர பாகத்திலேருந்து காமதேனு அப்படிங்கிற கோமாதாவும் வலது பக்கத்திலேருந்து மனோரதன் அப்படிங்கிற கண்ணுக்குட்டியும் உண்டாச்சு. அறுநூற்றி 3லேருந்து 605 வரைக்குமாய் இருக்கிற 3 நாமங்கள் குருமூர்த்திஹி, குணநிதிஹி, கோமாதா. இத 3ஐயும் அந்த விசர்க்கம் வர இடத்துல அப்படிங்கிற சப்தம் கனெக்ட் பண்ணி கூட்டி சேர்த்தி வாக்தேவிகள் சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். குருமூர்த்திர் குணநிதிர் கோமாதா அப்படின்னு. அடுத்த நாமம் 606வது நாமம் குஹஜன்மபூஹு அப்படிங்கிற நாமம். 5 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. குஹனுக்கு ஜென்மம் கொடுத்தவள். குஹன் அப்படிங்கிறது சுப்பிரமணிய சுவாமி. தாரகாசுரனை வதிக்கிறதுக்கு சிவபுத்திரனுக்கு மட்டும்தான் சாதிக்கும். பகவான் பரமசிவனோடு மனசு, அந்த மனச தேவி தன்னோட சக்தியால தன் பக்கம் அட்ராக்ட் பண்ணி கிரகஸ்தையான ஹிமவானோடு புத்திரியான பார்வதி தேவியோட எபிலிட்டி ஆக்கும். அது
സതീദേവിയാക്കും പാർവതിയായിട്ട് പുനർജനിച്ചത്. താരകാസുരനെ വധിக்கிறதுக்காയിട്ട് ஒரு புத்திரனுக்கு ஜென்மம் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவர்களோட ரிக்வெஸ்ட സ്വീകരിച്ച് പത്നിயான പാർവതീദേവിയെ മനസ്സിൽ தியானிச்சோனே பரமசிவனுக்கு சுக்லஸ்கலனம் நடந்தது. அப்படி சுப்பிரமணியனோடு ஜனனம் உண்டாச்சு. தேவர்களோடு ஆக்ரகம் சாதிச்சு கொடுக்கறதுக்கு பார்வதி தேவி பரமசிவனை பிரேரணை பண்ணினான். குஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு குதிரை அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. குதிரைக்கு ஜென்மம் கொடுத்தவள் அப்படிங்கிற அர்த்தத்துல தேவிய குஹஜன்மபூ அப்படின்னு கூப்பிடப்படுறது. தேவி பாகவதத்துல ஷஷ்டஸ்கந்தத்துல விஷ்ணுவோடு சாபத்தால குதிரையாயிட்டு மாறின லக்ஷ்மி தேவியோட சரிதம் இருக்கு. உச்சை சிரவஸ் அப்படிங்கிற குதிரைய ரொம்ப ஆசையோடு கூடி கவனிச்சுட்டு இருந்த லக்ஷ்மி தேவி பகவான் விஷ்ணு பக்கத்துல வந்ததை பார்க்கலை. திடீர்னு வந்த கோபத்தால சத்குணம் ஃபுல்லா இருக்கிறவராக்கும் விஷ்ணு பகவான். ஆனா விதிவசால் அவருக்கு திடீர்னு ஒரு கோபம் வந்துடுத்து. சனகாதிகளுக்கு கோபம் வந்த மாதிரி திடீர்னு வந்த கோபத்துல லக்ஷ்மி தேவிய ஒரு குதிரையாயிட்டு போகட்டும் நீ அப்படின்னு சபிச்சார். அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு பச்சாத்தாபமும் உண்டாச்சு. அடடா, எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் இப்படி சபிச்சிட்டோமே அப்படின்னு விஷ்ணு பத்னியை சமாதானப்படுத்தினார். எல்லாம் விதிபடி நடக்கிறதாக்கும் அப்படின்னு குதிரையாயிட்டு வனத்தில் லக்ஷ்மி வசிக்கிறத மகாவிஷ்ணு ஆண் குதிரையாயிட்டு அங்க பிரத்யட்சமானார். ரொம்ப காலம் குதிரையோட ரூபத்துல வசிச்ச அந்த தம்பதிகளுக்கு குதிரையோட ரூபத்துல ஒரு புத்திரன் ஜனிச்சான். குதிரைக்கு ஜென்மம் கொடுத்த லக்ஷ்மி தேவி. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் அவளோட குதிரை ரூபத்தை உபேட்சிச்சு வைகுண்டத்துக்கு யாத்திரையானா. லக்ஷ்மி தேவிக்கு குதிரையோட ரூபத்துல ஜனிச்ச குழந்தையாக்கும் ஹைஹேயன். ஹைஹேயனோட பௌத்திரனாக்கும் கார்த்தவீரியார்ஜுனன். வாஜி தம்பதிகளுக்கு ஜனிச்ச குதிரையோட ரூபத்துல இருக்கிற சிசு மகாவிஷ்ணுவோட அனுகிரகத்தால மனுஷ்ய ரூபியாயிட்டு மாறித்து. அந்த குழந்தைய யயாதியோடு புத்திரனான துர்வசு எடுத்து வளர்த்தினார். ஏகவீரன் அப்படிங்கிற பேரை போட்டு தன்னோட பின்தலைமுறைக்காரனாயிட்டு ராஜாவாயிட்டு வாழிச்சார். இப்படி எல்லாம் கதை போறது. குஹஜன்மபூஹு அப்படிங்கிற நாமத்துக்கான அர்த்தத்தை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம்.